மியூசிக் என்ன மியூசிக் எடுத்து இப்படியே ஏமாற்றி விட்டு குடியாரன் எனக்கு வந்து ஆமாம் இவங்க தான் பக்கத்தில் உட்காந்து ஊற்றி கொடுத்தாங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி கலைஞர் தான் சும்மா ஜெயலலிதா என்ன சொன்னார், செய்வீர்களா நானும் ஒத்து போனேன். அதிமுக கெடவுட்டு யார் ஓடுறது முக்கியம் இல்லை, யார் ஜெயிக்க போகிறதா முக்கியம். 2000 மறந்துட்டேன். ஆக இவ்வளவு தூரம் நீங்கள் என்னதான் ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடித்தாலும் ஜெயிக்க போகிறதே கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த ஹிந்தியும் தெரியாது, எந்த இங்கிலீஷும் தெரியாது. என்னடா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்சி இல்லை. நான் நிறையா பேசணும்னு தான் நினச்சேன். தமிழ்நாடு பூரா நான் திரும்பவும் ஒரு ரவுண்டு போகணும், சுற்றி வரும். அப்போ ஏதாவது கிடைக்காமலா போயிட ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து மறைக்க தெரியாதுங்க. அப்பப்போ என்னென்ன மனசில் போடுதோ அப்பப்போ பேசி என் உயிரினின் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி, மக்கள் கூட்டணி, முதல் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய வேட்பாளராக ஈலா கணேசன் அவர்கள் தாமரை சிறந்து நிற்கிறார். அதற்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறையா பேசணும்னு தான் நினச்சேன். வானதி சீனிவாசன் அவர்களும் அவங்க மனசுக்கு பட்டதை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லிட்டாங்க, இல்லை கணேசன் சொல்லிட்டாங்க. என்னடா பேசுகிறது, இவ்வளோ பேசுகிறதுக்கு அப்புறம் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்லுவோம், பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்டையும் பேசுகிறேன். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து சில கருத்துக்கள், அதாவது வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி யார் ஓடுறது முக்கியம் இல்லை, யார் ஜெயிக்க போகிறதா முக்கியம் அப்படின்னு. அது உண்மை. யார் ஜெயிக்க போகிறாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இருந்தாலும் அவங்க ஓடுற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆக மக்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார்கள். அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணின்னா அதோட வேட்பாளர் யார், நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் நிச்சயமாக, நான் இல்லை, நாங்கள்லாம் எம்பிகளாக ஆக்கப்பட்டால் அவர் நிச்சயமாக பிரதம மந்திரி ஆவார். இருந்தால் கூட வடக்கு அவர் பிரதமராக திறந்திருந்தால் நம்ம பங்குக்கு நம்ம இருந்தால் தான் நல்லது. அதாவது 2004 அதிமுக சொல்லிச்சாம். அதாவது 2000 மறந்துட்டேன். இப்போ சொல்கிறாங்களாம் 2004 அதிமுக திரும்பி பார்க்க வேண்டும், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலாம். அதே மாதிரி தான் அந்த 2004 அதிமுக கிடைக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். அநேகமாக அவங்க பேசுவதை பார்த்தா அனைவரும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. 2004 என்னடா விஜயகாந்த் இப்படி பேசுகிறீங்க, ஒரு சீட்டும் கிடைக்கலங்கிறத உண்மை. மக்களே, யாருக்கு, அதிமுகவுக்கு கிடைக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 40க்கு 40 இருக்கிற கூட்டத்தை பார்த்தா 40க்கு 40 கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் கணேசன் அவர்கள் சொன்னார் குஜராத்தில் என்னென்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குஜராத்தில் ஒரு தடவை நான் படப்பிடிப்பு போகும்பொழுது ஒரு தடவை நைட்டு இங்கே தங்குற மாதிரி இருந்துச்சு. நைட்டு தங்கும்போது குஜராத்தை பற்றி கேள்விப்பட்டேன். என்ன சார் இங்கே மாத்திரம் நம்ம லஞ்சமே இருக்க மாட்டேங்குது. ஆமாங்க, இங்கே எதாக இருந்தாலும் கம்ப்யூட்டரில் தட்டிடுவாங்க, உடனே முதலமைச்சருக்கு போயிடும், நரேந்திர மோடிக்கு போயிடும். அவர் எதாக இருந்தாலும் பார்ப்பார், எந்நேரமானாலும் பார்ப்பார். சரிங்க, நீங்கள் அரை மணி நேரத்துக்குள்ள ஊழலுங்கிறதெல்லாம் என்னதான் இருந்தாலும் 1க்கு 3-4 இது இருக்குது. ஊழல்னு தெரியாது. ஊழல் பண்ணுறவங்க யாருமே இங்கே இருக்க முடியாதுங்க. அவர் எதுக்காகன்னு கேட்பார். எல்லாமே அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னாங்க. நீங்கள் ஒன்றாலும் சாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று கேளுங்க, உடனே கொடுப்பாங்க அப்படின்னு. அவரும் குஜராத்தை சேர்ந்தவன், பீகாரை சேர்ந்தவன் இருந்தாங்க. அப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கு எந்த ஹிந்தியும் தெரியாது, எந்த இங்கிலீஷும் தெரியாது. என்னடா தெரியாதுன்னு சொல்லிட்டு குஜராத் ஆளுகிட்ட பேசுகிறேங்கிறாரு. குஜராத் ஆளுகிட்ட பேசும்போது தமிழால் பக்கத்தில் இருந்தார். அதனால தான் கேட்டு நான் சொல்கிறேன். அடுத்தவங்கள மாதிரி இந்த பத்திரிக்காரங்க சொன்னாங்கல்ல, விஜயகாந்தும் ராஜ்நாத் சிங்கும் டெலிஃபோனில் பேசுகிறார். நாங்கள் என்ன மொழியில் பேசுகிறோன்னு யாருக்கு என்ன தெரியும்?
எந்த மொழியில் பேசணுங்கிற முதல்ல தெரியணும்ல. அது தெரியல. ஆனால் ஒன்று தான் நாங்களும் அவர் தான் பேசுகிறா, இவர் மாத்திரம் வந்து கண்டுபிடிச்சிட்டாராம் பத்திரிக்காரங்க மாத்திரம். அப்படின்னா தமிழக அரசு காட்டி கொடுத்துச்சா இல்லை போலீஸ் ஐஎஸ்ன்னு சொல்கிற உளவுத்துறை காட்டி கொடுத்துச்சா ஃபோனை ஒட்டு கேட்குறாங்களா இல்லை பத்திரிக்காரங்களை ஒட்டு கேட்குறாங்க? ஆக 3 பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் ஒட்டு கேட்கணும் இல்லையா? ஒட்டு கேட்டால் தான் நாங்கள் என்னங்கிற அந்த பத்திரிகைகளுக்கு தெரியும். ஆக இவ்வளவு தூரம் நீங்கள் என்னதான் ஜெயலலிதாவுக்கு ஜாலரை அடித்தாலும் ஜெயிக்க போகிறதே கிடையாது. அதை மாத்திரம் அடித்து சொல்கிறேன் மக்களே. ஏன்னா இப்போ கூட ஒரு பேப்பரில் இப்படின்னு உடனே ஃபோட்டோ எடுக்கணுன்னா அடுத்த மாதிரி விஜயகாந்த் அழுகிறாருன்னு சொல்லிட்டு போங்க. நான் இதுக்கெல்லாம் பயப்படுறேன்ல, பயந்தாதான் நம்மளுக்கு அதெல்லாம் பயப்படுங்க. நான் தான் கேட்டேன், இப்போ ஒன்றும் நான் அழுகிற மாதிரி வேணுமா பேப்பர் ரொம்ப எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்டேன். ஏனென்றால் நம்ம மனசாட்சிக்கோ இவங்க வந்து இப்படியே யார் அதிமுக திமுக ஏமாத்திய பழகிட்டாங்க. சபை நாகரிகம் அதாவது அவங்களுடைய மூலதனமே பொய் ஒன்று தான். பொய்யை வைத்து தான் மூலதனம். இவங்க என்னென்ன போன தடவை நீங்கள் ஏன் பொய் மாத்திரம் மூலதனம்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அதே தானே திரும்ப சொல்கிறாங்க, அதே தானே திரும்ப ஓட்டு கேட்குறாங்க. இப்போ தானே நாங்கள் மாற்று கூட்டணியாக ஒருத்தர் வந்திருக்கோம். இனிமே தான் மாற்றம் நடக்க வேண்டும்னா அது நடந்தே தீரும். மாற்றம் நடக்கும் மக்களே, நிச்சயமாக நடந்தே தீருங்கிற நம்பிக்கை எனக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. இன்றைக்கி இவர் சொன்னார் 10 வருஷமாக காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கோம், வேலையை நாங்கள் கொடுக்குறோம், வறுமையை ஒழிக்கணும். எத்தனையாக 10 வருஷம் உங்கள்கிட்ட ஆட்சி கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. எங்கே நீங்கள் வறுமையை ஒழிச்சு, எங்கே நீங்கள் வேலையை கொடுத்தீங்க? என்ன எங்கே நீங்கள் என்ன கொடுத்தீங்க? இன்றைக்கி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஊழலே பண்ணல. நீங்கள் ஊழலே பண்ணலை. ஊழல் பண்ணல. 2G ஸ்பெக்ட்ரம் எப்படி நடந்தது? உங்கள் உத்தரவு இல்லாமல் நடந்தது. அன்றைக்கி நீங்கள் தான் இருந்தீங்க. 2G ஸ்பெக்ட்ரம் என்ன 1 லட்சம் கோடிங்கிறாங்க, சும்மாவா சொல்கிறாங்க? சரி, நிலக்கரி சுரங்கம் யாரால நடந்தது? ஆதர்ஷ் அந்த ஊழல் யாரால் நடந்தது? காமன்வெல்த் ஊழல் யாரால் நடந்தது? இதெல்லாம் சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போகலாம். ஊழலில் மொத்த உரிமை யாருனால் பேசி சிதம்பரம் அவர்கள் தான். நான் எந்த ஊழலும் பண்ணலை அப்படிங்கிற ரைட்டு. நீங்கள் ஊழல் பின்னாடி உங்கள் பையன் யார்? கார்த்திக் சிதம்பரம். அவன் அந்த கார்த்திக் சிதம்பரத்தோட வேலை என்ன தெரியுமா? அவர் தான் இந்த நாட்டோட பிரதமர் மாதிரி நடந்துக்கிறோம். நான் பல தடவை பார்த்துருக்கேன். அவர் அப்படிம்பார் இப்படிம்பார், நிற்க மாட்டார். அவர் இடத்துல நில்லியான நிற்க மாட்டார். அது தெரியுமான்னா என்ன தெரியும் அப்படிம்பார். நானே கேட்பேன் என்னங்க தெரியும் அப்படிம்பேன். அப்போ அவர் சொல்லுவார். அப்போ அவரை பற்றி நான் வெளியே விசாரித்தது தான். ஏன்னா நம்ம கண்ணில் பார்க்கல நேரில். ஏங்க இவர்கிட்ட உங்களுக்கு 20,000 கோடி கடன் இருந்தால் அவருக்கு ஒரு 3,000 கோடி கொடுங்க, ஒரு 5,000 கோடி பேங்க்கு கட்டுங்க, முடிஞ்சு போச்சு. கடன்லாம் ரத்து. ஆக கடன் ரத்தாயிரும். உட்காருங்க, தயவுசெய்து கொடி வச்சுருங்க, எல்லோரும் உட்காருங்க. கொடி இருக்கிறதுனால எல்லாருக்கும் மறைக்கலாம். அதான் சத்தம் போடுறாங்க, மீட்டிங் கெடுது. தயவுசெய்து கொடியெல்லாம் அதான். அதே மாதிரி தான் என்னுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் சரி, வந்திருக்க தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றிகள் தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால சொல்லுகிறேன், என்னுடைய கூட்டணி கட்சி அதையும் நான் சொல்லிடுறேன். எங்கள் கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி, நான் பாரதிய ஜனதா பார்ட்டி அண்டு பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொங்கு கட்சி, ஐஜேகே, இவங்க எல்லாருமே எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த இதெல்லாம் அண்ணன் தம்பி உறவோட ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு எந்த கோபதாபங்கள் இருந்தாலும் அந்த தலைவர்கிட்ட பேசி தீர்த்துக்கிறத தவிர தனித்தனியாக நீங்கள் ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதை என்னுடைய தாழ்மையான கருத்து சொல்லிக்கொண்டு, நீங்கள் எப்படி 40க்கு 40 அடுத்தவங்க சொல்கிறத விட நான் ஏன் அதை பற்றி பெருசாக பேசுகிறதுன்னா, நிச்சயமாக ஜெயிச்சதுக்கப்புறம் தான் சொல்லணும். அதிமுக சொல்கிறாங்க ஒளிர மிளிர, தமிழ்நாடு நம்ம ஒளிரவான், இந்தியா ஒளிர தமிழ்நாடு மிளிரவன். இதே மிளிரவே இல்லை. கரண்ட் கட் ஆகிட்டு இப்படிலாம் கரண்ட் கட்டு போட்டு தான் நம்ம கட்சிக்காரங்க ஜென்ரேட்டர் போட்டு தானே அவங்க குக்கியில் மாட்டிடுவாங்க. அதிமுக குக்கி போட்டு கரண்ட் எடுப்பாங்க, திருடுவாங்க. 7 நாள் இதுதான் அவங்கக்கிட்ட எப்பயுமே திருட்டுத்தனம் தான் அதிகமாக இருக்கும். திமுக பாருங்களேன், திமுக அதிமுக திருட்டுத்தனம் தான் அதிகமாக இருக்கும். பொய் தான் அவங்களுடைய மூலதனங்கிறேன். ஏனென்றால் ஏன் திருட்டுத்தனம் அதிகமாக இருக்குன்னா, இவங்க பண்ணால் அவங்க செய்கிறதில்ல, அவங்க ஆட்சிக்கு வந்து இவங்க பண்ணுறதில்ல, இவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க பண்ணுறதில்ல, அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க பண்ணுறது. நீங்கள் ஜெயா டிவியும் இன்றைக்கி கலைஞர் டிவி பாருங்களேன், இவங்க ஊழல் செஞ்சது அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஊழல் செஞ்சது கலைஞர் டிவி
ஜெயா என்னென்ன ஊழல் பண்ண இவங்க காட்டுவாங்க. மாறி மாறி காட்டியிருந்தா ஊழல்லாம் வெளிச்சத்துக்கு வருதா? இப்போ 2 பேரும் ஆக 2 பேரும் செஞ்சதை ஊழல்னு சொல்கிறாங்க. என்னென்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்சி இல்லை, அப்படி நாங்கள் நினைக்கவே இல்லைங்கிறக்காக தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் நடந்தது உண்மை தானே. உண்மை இருக்கிறனால நீங்கள் மாறி மாறி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஒரு கட்சியில் அண்ணன் தம்பி சண்டை, குடும்பத்துக்குள்ளே குழப்பம் இது இருக்குது. இதில் அவர் நான் என்னைய பாருன்னு ஒருத்தர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. என்னைய பாருங்கிறது எப்போ பார்க்குறது? ஒருத்தர் பவானி சிங்குங்கிறது இவங்க ஊழலே இல்லைங்கிறாங்க. ஊழல் இல்லைன்னா அப்போ வாங்கின சொத்துக்கு 1992 93 அவங்க சம்பளம் அவங்க வருமான வரித்தில் காட்டினது 2 கோடி ரூபா மொத்த சொத்தோட வருமானம். 96க்குள்ளே 95 கேஸ் ஃபைல் பண்ணாங்க. 96க்குள்ளே அவங்களுடைய வருமானம் 64 கோடி ரூபாயோ 66 கோடி ரூபாயோ சுமார். அதை சொல்லும் பொழுது என்ன ஆச்சு? அதோட மதிப்பு மாத்திரம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு 5000 கோடி ரூபாய். இது 5000 கோடி ரூபாய் வச்சு என்ன கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. அதான் எனக்கு ஞாபகம்லாம் வரதெல்லாம்னா இவங்களுடைய கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அலெக்சாண்டர் அந்த கதை என் படத்து கதை இல்லைங்க, உண்மையான கதை. அதாவது அலெக்சாண்டர் இறக்க போகும்பொழுது என்ன சொன்னாரா, சவப்பெட்டி என்னுடைய சவப்பெட்டிக்குள்ளே 2 ஓட்டை வச்சுரு. எதுக்காக 2 ஓட்டை வைக்க சொன்னாங்க? அதில் என் கையை மாத்திரம் வெளியே நீட்டு. எதுக்காக கையை நீட்ட சொன்னான்னு தெரியலையா. அப்போ என்ன கொஞ்ச நேரத்தில் நான் இறந்துருவேன். இல்லை சார் நீங்கள் எல்லாம் சரிதாங்க, ஆனால் சவப்பெட்டிக்குள்ளே எதுக்காக நீங்கள் கையை வச்சுட்டு எதுக்காக 2 கையை விடு? நான் எவ்வளவோ படை பட்டாளங்க, எவ்வளோ நாடெல்லாம் ஜெயிச்சிருக்கேன், எவ்வளவோ என்னுடைய நகை வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் போகும்போது பாருங்கள் எதுவுமே இல்லை, வெறுங்கையோட தான் போகிறேன். அதை மக்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் நான் இப்படி போகணும்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வெறும் 64 கோடி ரூபா இன்றைக்கி வச்சுருக்காங்களே சொத்து. இன்றைக்கி இவங்க எப்படி இன்றைக்கி 5000 கோடி ரூபா, அன்றைக்கி 64 கோடி ரூபாய்க்கு வாங்கினா இன்றைக்கி 5000 கோடி ரூபாய்க்கு. ஒருத்தரை ஒரு ஏக்கர் என்ன வாங்கியிருக்கான்னா அவரே லாயரே சொல்கிறாரு, இங்கே உள்ள அது என்னமோ ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்களே, இல்லைங்க அந்த பக்கம் ராமச்சந்திரா மெடிக்கல்ஸ், அந்த ராமச்சந்திரா மெடிக்கல்ஸ் ஊட்டியில் இடத்த வேண்டி இவங்களுக்கு விற்றுருக்காங்க. விற்றாது கணக்கு தானே, எவ்வளோ வாங்கினாங்க எவ்வளோ கொடுத்தாங்க, ஏதோ ஒரு கணக்கு. அது இன்றைக்கி 5000 ரூபா வந்திருக்கும். 5000 ரூபா சொத்துமோட மதிப்பு. நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஒரு ஆளுக்கு எவ்வளோனா எங்களை போன்ற ஏழைகள்லாம் நாங்கள் எங்கே போகிறோம்? அதான் அதுக்கு தான் நான் சொன்னேன், என் மக்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டுங்க, அதான் சுகபோகமாக வாழ வைங்கன்னு சொல்லுவோம். தங்க தட்டுனா அந்த தங்க தட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி சுகபோகமாக வாழ வைங்க மக்களை. ஏன் வாழ வைக்க முடியாதா? வாழ வைக்கலாம். ஒரு அரசாங்கம் நினைத்தால் எதையுமே வாழ வைக்கலாம். இன்றைக்கி குடிக்க தண்ணி இல்லை, வயக்காட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லைங்கும்போது எப்படி குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் குடிக்க தண்ணி விவசாயத்துக்கு தண்ணீரும் கொடுத்தார், கொண்டு வந்தார்ல எங்கேயும். அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்களா? செய்யலையே. ஏன் செய்யலை? அதே தான் இன்னைக்கு படகோட்டியில் ஒரு பாட்டோட ஞாபகம் எனக்கு வருது. தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான். தண்ணீரில் மிதக்க விடலை, தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க விட்டான். யார் என்றால் இந்த அதிமுக அரசும் திமுக அரசும் தான் எங்களை கண்ணீரில் விடுது. அது நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் தான் எங்களை கண்ணீரிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இந்த தமிழக மக்களை எல்லாம் நிச்சயமாக காப்பாற்றுவாருங்க நம்பிக்கை இருக்குது. நாங்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் வேணும்னா ஒரு ஊழல் ஆட்சி கொண்டு வரலாம். ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை வேண்டும் அல்லவா? இந்தியாபுரம் ஊழல் இல்லாமல் இருந்தால் மக்கள் நல்லா இருக்கணும். அப்போது இந்தியாபுரம் ஊழல் இல்லாத ஒரு தலைவர் ஒன்று, அது நரேந்திர மோடி ஒருத்தரால் தான் முடியும். அதனால் நரேந்திர மோடி அவர்களைத்தான் அவர் பிரதமராக வரணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மக்கள். ஏன்னா அடிக்கடி ஏன் நான் டயத்தை பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. இந்த போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, என்ன நான் சொல்லிடுறேன், 9:45 ஆனாலே 10ன்னு சொல்லி என்னை கேஸை போட்டு உள்ளே போட்டுருங்க அப்படின்னு. உடனே இங்கே பக்கத்தில் டென்ஷனில் எது போட்டுருக்கு அந்த கோர்ட்டுக்கு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது எதே வேலை? அதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கோச்சிக்கிறேன் அதிகம் தான், வேற ஒன்றும் சொல்கிறதுக்காக. எவ்வளவோ பிரச்சனைகளை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்ல சொல்ல இன்னைக்கும் நரேந்திர மோடியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நாளும் சொல்லலாம். அதே மாதிரி தான்
டாக்டர்கிட்ட கூட சவுந்தரராஜன் சார்கிட்ட கூட என்ன சொன்னேன்னா, நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் நீங்கள் சொல்லி அடுத்த மீட்டிங்கில் நான் பேசணும்னு வச்சதெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க. முரசு கொட்ட தாமரை மலரும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு. முரசு கொட்ட தாமரை மலர்ந்து தான் தீர் மலராமல் விடாது, மலரும் மலரும் மலருங்கிறது சொல்லுங்க. அவங்க வந்து சொன்னாங்க பம்பரம் சுரலை மாம்பழம் பழுக்கு அப்படின்ட்டாங்க. அதனால் ரைட்டு, அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் வேறு மாதிரி சொல்ல நினச்சேன், அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க. ரைட், இதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம் எடுபடான்னு இங்கேயே நான் சொல்லிட்டேன். ஏன்னா பேசுகிறதுக்கு எவ்வளோ தூரம் தமிழ்நாடு பூரா நான் திரும்பவும் ஒரு ரவுண்டு போகணும், சுற்றி சுற்றி வரணும். அப்போ ஏதாவது கிடைக்காமலா போயிட கிடைக்கும் என்ற நம்பிக்கை. ஆனால் பேச்சு தான் கிடைக்கும். நரேந்திர மோடி கிடைக்க மாட்டார், நாமெல்லாம் ஓட்டு போட்டால் தான் கிடைப்பார். அதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் தொகுதிக்கு ஈழா கணேசன் கிடைக்க மாட்டார், ஓட்டு போட்டால் தான் கிடைக்கும். கையில் வச்சிருக்க கருப்பு மை தான் அண்ணா திமுக வைக்கிற வேட்டு, அந்த வேட்டாதான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். மக்களை மறந்துடாதீங்க. அதே போலத்தான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, டைம் இல்லை, டைம் பின்னாடி சொல்லிட்டே. ஏன்னா என்னை வந்து திமுக அரசு அப்படி பண்ணல, அலக்கடிச்சிட்டாங்க. சும்மா போட்டு எங்கேயாவது ஷூட்டிங்கில் இருப்போம், உடனே வாங்க கோர்ட்டு. முதல் நாள் தான் வரும், மறுநாள் அட்டன் பண்ணும். இதே தான் இவருக்கு தெரியும், கலைஞருக்கு நான் எங்கே இருக்கேன் என்ன. அதே தான் ஜெயலலிதாவுக்கு நான் எங்கே இருக்கேன் என்ன இருக்கு. 32 இடத்துல 32 கோர்ட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் வரேன். எனக்கு என்ன பயமா? அவன் கொலை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுட்டு ஊழல் பண்ணால் டாட்டா காட்டிட்டு போகிறாங்க. நான் என்ன வரதுக்கு? நான் வரேன், தைரியம் வரேன், எங்கெல்லாம் வரேன். அப்புறம் சட்டத்தையும் நீதியும் மதிக்கிறேன். ஆனால் இவங்க தான் சட்டத்தை இன்னும் மதிக்காம நீதியும் மதிக்காம 15 வருஷம் கோர்ட்டுக்கு ஏறுறாங்க, அலையிறாங்க. நான் எப்பயும் மதித்து என்றைக்கே விட்டுருந்தேன். ஆனால் இவங்க தான் பாருங்கள், இன்றைக்கி சொத்து குவிப்பு நம்ம என்னென்னமோ நினைக்கிற சொத்து குவிப்பு வழக்கு, அந்த வழக்கு இந்த வழக்கு. அன்றைக்கி நான் கேட்கல, ஏனென்றால் அன்றைக்கி டிவி பார்க்கல. டிவி பார்த்துருந்தா எல்லாமே சொல்லியிருப்பேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஊழல் சொல்லுது, நான் ஊழல் செய்யலை, நான் இது பண்ணல. காங்கிரஸ் 10 வருஷம் என்ன செஞ்சு? 10 வருஷமாக நம்ம அவங்க கையில் தான் ஆட்சி கொடுத்தோம். யாருக்கில்ல? காங்கிரஸ்க்கு. அப்போ வாஜ்பாய் இருந்தால் 2040 ரூபாங்க பெட்ரோல் விலை, இன்றைக்கி 80 ரூபாங்க. அன்னைக்கு 40 ரூபா, இன்றைக்கி 80 ரூபா. அந்த 10 வருஷத்தில் விலை வித்தியாசம். அன்னைக்கு டீசல் 25 ரூபா, 28 ரூபா, இல்லை 30 ரூபான்னு வச்சுக்கிறோமே. 28 தான் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி என்ன டீசலோட விலை 60 ரூபா. ஆக பாதிக்கு பாதி விலை இந்த 10 வருஷத்தில் உயர்ந்திருக்குன்னா இவங்களுடைய லட்சணம் என்ன, பிஜேபியோட லட்சணம் என்ன? அவர்கள் மக்கள் வேணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வேணான்னு நினைக்கிறாங்க, கொள்ளையடிக்குன்னு நினைக்கிறாங்க மக்கள். அதுதான் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பணம் இருக்கிறவங்க கரெக்டாக கணக்கு காட்டுறவங்க இதெல்லாம் அதிகம் நினைப்பாங்க. பணம் இருக்கிறவங்க கூட கணக்கு காட்டாதவங்க எப்படினாலும் கணக்காட்டியா எப்படினாலும் பில்லு போட்டுக்கிறவங்க, எப்படினாலும் எழுதிக்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களை. ஏன் விஜயகாந்த் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ கூட நான் வேகமாக வந்தேன், அங்கே முடிச்சுட்டு அவசரமாக ஒரு 25 நிமிஷம் பேசிட்டு வேகமாக இங்கே வந்து பேசுவேன். அப்போ கூட தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னார்கள், இந்த மாதிரி நான் வரும்பொழுது ஒரு அம்மாவை பார்த்தேன், ரொம்ப அருமையாக சொன்னாங்க அப்படின்னு. அது எனக்கே புல்லரிச்சிருந்து, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் அதே மாதிரி வானதிசினி இவங்களை எங்கேயும் நான் பார்த்துருக்கேன்னு அண்ணன்கிட்ட கேட்டேன். இவங்க தான் வானதி, அன்னைக்கு பேசுனாங்க, அவங்க தானே ராஜ்நாத் சிங் இருக்கும்போது. ஆமான்னு கரெக்ட் சாரி மறந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இதனால ஒன்றும் கௌரவ குறைச்சலோ எதுவுமே வந்துடாது. கௌரவ குறைச்சல் நினச்சி தலையை ஆட்டிக்கிட்டு தான் நம்ம தான் நம்ம பெரியாலாம் நம்மளை தலையாட்டி அப்புறம் விட்டுருவாங்க, மக்களே விட்டுருவாங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி கிடையாது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி கலைஞர் தான் சும்மா அப்படின்னு. ஜெயலலிதா என்ன சொன்னார்? செய்வீர்களா நான் சொன்னேன். அவங்க அப்படி கேட்குறாங்களா? நான் சொன்னேன், வேலை கொடுப்பீர்களா, தண்ணி குடிப்பீர்களா, கரண்ட் குடிப்பீர்களான்னு மக்கள் என்ன பார்த்து கேட்குறாங்களே, நான் என்ன செய்வேன்? அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க அமைதி, வளம், வளர்ச்சி. அவங்க இதில் பூரா பின்னாடி அதான் எப்படின்னா
நாட்டில் இன்றைக்கி நான் அமைதியாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு பாதிச்சு போயிருக்கு நீங்களே பார்த்துக்க மக்கள். சட்டம் அதாவது எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் பறிப்பு இதுதான் நடக்கும். இதுக்கு பேர் தான் அமைதியா? இதுக்கு பேர் தான் அமைதியா? கேட்டால் போலீஸே அவங்களே சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் பாலியல் பலாத்காரம் வந்து முன்னாடி வந்து 11 வரைக்கும் 291 பாலியல் பலாத்காரம், அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இன்னொரு 100-200 பங்கு கூடியிருக்கான். அப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்குல இவங்க எப்படி இருக்காங்க கேட்டால் எல்லாம் கிடையாது, ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆக வளம், அவங்க மந்திரிக வளமாக இருப்பாங்க, அதில் வளர்ச்சி ஒரு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி மந்திரிகள், எம்எல்ஏக்கள் அப்படின்னு ஒவ்வொரு எம்பிக்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வச்சிருக்கும். ஆக அப்படித்தான் அவங்க இருக்காங்க மக்களே, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே கூட தயவுசெய்து பத்திரிகை நண்பர்களை கோச்சிக்கிறாங்க. இந்த இது வச்சுட்டாங்க, வைக்க முடியும் என்னங்க இதை வச்சுட்டீங்க, இதை வைக்காமல் இருந்தாங்க வச்சுட்டாங்க. கடைசியில் உங்களுக்கு போட்டோக்காம இதை எடுத்துட்டு அப்புறம் நான் தரேன், கோச்சிக்கிற கூடாது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து மறைக்க தெரியாதுங்க. அப்பப்போ என்னென்ன மனசில் போடுதோ அப்பப்போ பேசி ஜெயலலிதா மாதிரி என்னால் எடுத்து பக்கமாக அப்படி இல்லாட்டி புஸ்தகம் மாதிரிலாம் இல்லாட்டி உருவி என்னால் கீழே முடியும். இப்படி பப்பான்னு மியூசிக் வந்து வெளியே என்ன மியூசிக் எடுத்து இப்படியே ஏமாற்றி விட்டு இவங்களுக்கு ஒரு தோரணை இருக்கிற மாதிரி, எல்லாரும் பயப்படுற மாதிரி இவங்களா ஒரு தோரணையை ஏற்படுத்திக்கிட்டு இவங்களாவே இருக்கிறது. சரி, எங்களை வந்து இங்கே காரில் போகிறவங்களாம் வர செக் பண்ணுறீங்க. ஏழைகளும் ஏழை வியாபாரிகளும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அவங்க டெய்லி வானத்தில் பறக்கிறாங்களா, அவங்கள போய் யார் பிடிக்கிறது? யார் பிடிக்கிறது? இல்லை ஹெலிகாப்டரில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, யார் பிடிக்கிறது சொல்ல முடியுமா? இல்லை யாராவது பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அவங்களும் எதையாவது உடனே இறங்குவாங்களாம். இறங்கினோன்னா பணம் மாறிச்சுன்னா யாருக்கு தெரியும்? பெட்டி மாறிச்சுன்னா யாருக்கு தெரியும்? என்னை கேட்டால் அங்கே சட்டத்தில் இப்போ பெட்டி மாறலையா, அது உங்கள் பழக்கமாக இருக்கும். பெட்டி மாறலையா உடனே ஓபிஎஸ் இதை பற்றி பேச வேண்டாம், விட்டுங்க. ஏன்னா போன இடம் கனமாக கிடைக்கலையான்னு, கனமாக கிடைச்சானா கனமாக உங்களுக்கு உண்மை கனமாக கிடைச்சா நல்ல பற்றி பேச வேணாம், விட்டுருங்க, விட்டாச்சு. ஏன்னா இதே தான் இவர்களுக்கு எதையாவது சொல்லி எதையாவது ஒன்று விட்டுட்டு என்ன இந்த விஜயகாந்தை காலி பண்ணக்கு ஒரு 40 நடிகர்களும் எடுத்து விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த 40 நடிகர்களும் என் கூட நடித்தவங்க உண்மையை பேசு, யாராக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க. மக்களுக்கு எனக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாதா? இல்லை அவங்க உண்மையை பேசுகிறாங்களா? இல்லை அவங்க வாழ்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கை சொல்றதுக்காக எதையோ ஒன்று பேசிக்கிட்டு காசை வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. அப்போ மக்கள் ஓட்டு போடணும்ல. மக்கள் அவங்க காசு வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, நம்ம இப்படி ஓட்டு போடுவோம் மாறி ஓட்டு போட்டால் என்ன பண்ணுறது? ஆக எதையுமே நீங்கள் தெளிவாக சொல்லுங்க. எத்தனை பேர் செஞ்சாலும் சரி, நீங்கள் கடைசியில் இன்னொன்று பேசுனா காக்கா, குருவி, மரம் இதைத்தான் அப்படி கேமராவில் காட்டிக்கிட்டே இருப்போம். கூட்டத்தை காட்டினா வெறும் ஜீப், நீங்கள் மட்டும்தான் நிற்பீங்க, வேறு யாரும் இருக்கணும். அது எதுக்கு மக்களை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுடைய சின்னம் என்ன சின்னம்? காது கேட்கலையே, நல்ல சத்தமா காது கேட்கல. இங்கிருந்து வரலையே, பெண்கள் இருந்து வரலையே சத்தமே. சரி, உங்களுடைய வேட்பாளர் பெயர் என்ன? வேட்பாளர் பெயர் என்ன? இல்லை அந்த ஈலான்னு வராட்டினா கணேசன் என்னன்னு சொல்லலாமே, அது கூட சொல்ல முடியும். உங்களுக்கு ஜென்ஸுக்கு நான் கேட்குறேன், லேடிஸ். சரி, உங்களுடைய சின்னம் என்ன? உங்களுடைய வேட்பாளர் பெயர் என்ன? சரி, உங்களுடைய பாரத பிரதமரோட பேர் என்ன? அது மாத்திரம் தெளிவா சொல்றீங்க. அந்த ஈழான்னு வச்சனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லாட்டி எல் கணேசன் வச்சுக்கிற வேண்டியதான். நீங்க கூப்பிட்டு அவர் தமிழில் ஈழா கணேசன் வச்சிருக்காரு, நீங்க எல் கணேசன் சொல்லலாம். இல்லாட்டி கணேசன், அதுதான் முதலே சொன்னேன். நரேந்திர மோடி தான் மாத்திரம் ஸ்ட்ராங்காக சொல்லி, அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நினைக்கிறதுனால தான் அவர் பேரை ரொம்ப அழுத்தமாக சொல்லி. ஆக நல்லது நடக்குங்கிற தயவுசு எனக்கு தாழ்மையான கருத்து மக்களே. அந்த கருத்துக்குத்தான் இந்த விஜயகாந்த் ஒத்து போகிறேன். நானும் ஒத்து போனேன் அதிமுகவோட, ஏதோ நல்லது செஞ்சிருவாங்கன்னு எல்லாம். அவங்க கெட் அவுட்டுன்ட்டான். கெட் அவுட்டு தெரியும்,
எந்த பால் விலை பஸ் விலை கூட்டா உங்களுக்கு திராணி இருக்கா அப்படி இப்படின்னா அப்புறம் எனக்கான கோபம் வருமா என்ன திராணி இருக்கா அது இருக்கான என்ன இல்லை இவங்க தான் பெரியவங்களா என் கட்சி ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் மட்டமான கட்சி கிடையாது. அதுக்கு முன்னாடி கூட குடியாரன் எனக்கு ஆமாம் இவங்க தான் பக்கத்தில் உட்காந்து ஊற்றி கொடுத்தாங்க. அதில் பல அர்த்தம் இருந்தாலும் இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் அவங்க பண்ணுற கூத்தெல்லாம் எனக்கு பிடிக்கிறது. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலை. இதுவும் அதே தான், இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆகையினால தான் இந்த தடவை பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு 2004 அவங்களுக்கு திரும்பி பார்க்க வைக்கணும். மக்களே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கக்கூடாது. அதற்கு எனது கட்சிக்காரங்களாம் பாடுபட ராத்திரி போய் கூட்டணி கட்சி நண்பர்கள்லாம் பாடுபடணுங்கிற தாழ்மையோடு கொள்ளுகிறேன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டீங்க. அப்போ பேச வேண்டாமா? நான் வீட்டுக்கு போகலாமா? நான் ஏங்க தைரியமாக நான் கோர்ட்டுக்கு போனாலும் போகலான்ட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளேயே வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கீங்க. உட்காரு. அதெல்லாம் அப்புறம் கேப்டன்லாம் 2016 வரும், அப்போ பேசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிறேன். கணேசன் அவர்களுக்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற செய்தால் எல்லாரும் இந்த தமிழ்நாடு சுகமாக சுபிச்சமாக இருக்கும்னு தெளிவாக சொல்லி